நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். போகோ ஹராம் தீவிரவாதிகளிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட நகரங்களில் மீண்டும் சட்டத்தின் ஆட்சியை அமல்படுத்த நைஜீரிய அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. போகோ ஹராம் தீவிரவாதிகளின் தாக்குதல்கள் காரணமாக ஆப்பிரிக்க நாடான நைஜீரியா கடும் இழப்புகளை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் சாத், நைஜர் மற்றும் கேமரூன் நாடுகளின் படைகள் ஒன்றிணைந்து நைஜீரியாவின் பல நகரங்களை தீவிரவாதிகளின் ஆதிக்கத்திலிருந்து மீட்டு வருகின்றன. இப்படி மீட்கப்பட்ட முக்கிய நகரமான பாகாவை முழுமையாக அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர அந்நாட்டு ராணுவம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த மாதம் 21ஆம் தேதியன்று இப்பகுதியில் ஆதிக்கம் செலுத்தி வந்த போகோ ஹராம் தீவிரவாதிகளை விரட்டியடித்த பின் இங்கு அமைதி நிலவுகிறது. நைஜீரியாவின் பல பகுதிகளில் இருந்தும் போகோ ஹராம் தீவிரவாதிகள் தொடர்ந்து பின்வாங்கி வரும் வேளையில் அந்நாட்டு மக்கள் தாங்கள் அனுபவித்த துன்பங்களில் இருந்து மீண்டு வருகின்றனர். பல்லாண்டுகளாக தீவிரவாதிகளின் பிடியில் இருந்த மக்கள் வறுமையிலும் பசியிலும் இருந்து மீள்வதற்கு மேலும் கொஞ்ச காலம் ஆகும் என்று கூறப்படுகிறது. சாலைகள் உள்பட போக்குவரத்து வசதிகளும் புதிதாக ஏற்படுத்தப்பட வேண்டியுள்ளது என்ற நிலையில் கிராமங்களில் புழுதி படிந்த தெருக்களையே காண முடிகிறது. இப்பகுதிகளில் தொடர் சோதனைகளில் ஈடுபட்டு வரும் இராணுவத்தினருக்கு பொதுமக்கள் நல்ல ஒத்துழைப்பு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து மேலும் பல பகுதிகள் விரைவில் மீட்கப்படும் என்று அந்நாட்டு மக்களுக்கு புதிய நம்பிக்கை பிறந்துள்ளது. எல் துரைராஜ், உலகச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.